நாட்டில் நீங்கள் எதிரியை சம்பாதிச்சிருக்கீங்க. இப்போ மலேசியாவுக்கு எங்களையே எதிரியை சம்பாதிக்காதீங்க. சனாதனம் தர்மமே ஒரு முறையான முறையில் சொல்லி வார்த்தையை சொன்னதான் அது கண்டிக்கான ஒரு விஷயமாக இருக்குது. இவ்வளவு நீங்கள் செஞ்ச சேவைகளை எல்லாம் பார்த்தாங்க. இப்போ புதுசாக வந்திருக்க முதல்வர், அதாவது டிவிக்கு கட்சி தலைவராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் செய்ய சேவைகளை பாட்டு கை தட்டிட்டு அவருக்கு வழியை விட்டுட்டு என் மதம் சம்மதம் சொல்றதை விட என் மதம் சண்மதம் என்று சொல்வதை கற்றுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்களா, தேவஸ்தானம் அதாவது தன்ஸ்ரீ நடராஜா தலைமையில் இன்னைக்கு ஒரு அமைதியான முறையில் பத்திரிகை கூட்டத்தோடு சேர்ந்து இந்த சனாதன தர்மத்தில் கடைப்பாளர்களும் அதே நேரத்தில் டிஎம்கே தலைவர் அவர்கள் திரு விஜயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு அறிக்கையின்படி இந்த இந்து மதம் என்பது உலக புறாக இருக்க ஒரு இந்து மதம். அதில் அது முக்கியவாசி தமிழ்நாட்டுக்கும் அது மலேசியாவுக்கும் ஒரு உண்டான உறவுகள் அது யாரான பிரிக்க முடியாத உறவுகள். அந்த இதில் அவர் கொடுத்திருக்க ஒரு அறிக்கை, அதாவது அவர் இதுதான் முதல் தடவை கொடுக்கல, இது பல தடவை கொடுத்துட்டு இருக்காரு. பேசணும் சொல்லிட்டு பேசலாம், நம்மளும் குரல் கொடுக்கலாம் சொல்லிட்டு பேசலாம், அது யார வேணா பேசலாம். அவர் சொன்ன சில கருத்துக்கள் ஒரு நடைமுறைக்கு நடத்த முறைக்கு மாற்றலாம், இந்த இதை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாற்ற முடியும், மாற்றிக்கலாம் சொல்லிட்டு அந்த கருத்தை அவர் கொடுத்திருந்தாரா அதை இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவர் அதை தவிர்த்து சனாதனம் தர்மமே ஒரு முறையான முறையில் சொல்லி வார்த்தையை சொன்னதான் அது கண்டிக்கான ஒரு விஷயமாக இருக்குது. அதனால அவருக்கு இந்த விஷயம் போய் சேருமோ சேராத எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் மலேசியாவில் நாங்கள் இது ஒரு பெரிய முறையான முறையில் எங்கள் சமயத்தை ஒரு பெரிய இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம். அதனால நீங்கள் பேசணும்னு நினச்சிங்களா உங்களோட கட்சி கூட்டத்தில் பேசுங்க, இல்லை 2 மண்டபத்தில் பேசுங்க, இல்லை உங்கள் வீட்டில் பேசுங்க. ஆனால் அதை விட்டுட்டு பொதுவில் பேச ஆரம்பிச்சிங்களா இது மாதிரி தான் பொதுவாக இருக்கிற நாங்கள் எல்லாம் உங்களை பொதுவாக திட்ட ஆரம்பிப்போம். அப்படி இருக்க போது பேசாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் பேசுனா தவறு கிடையாது. பொதுவாக பேசுனீங்களா பொதுமக்கள் நாங்கள் பொதுவாக தான் எங்களோட கண்டனம் தெரிவிச்சுக்கணும். அதனால் தயவு செஞ்சு இனிமே மற்றவங்கள், அதாவது மற்ற எண்ணத்தில் சேர்ந்தவங்களை நம்மளை ஒரு கீழே பார்க்காம இருக்கிற பேச்சை குறைச்சிட்டு இவ்வளவு நாள் நீங்கள் செஞ்ச சேவைகளை எல்லாம் பார்த்தாங்க. இப்போ புதுசாக வந்திருக்க முதல்வர், அதாவது டிவிக்கு கட்சி தலைவராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் செய்ய சேவைகளை பாட்டு கை தட்டிட்டு அவருக்கு வழியை விட்டுட்டு எதிர்கட்சி தலைவராக எதிரான நியூஸை பேசிட்டு அது ஓட்டு நிப்பாட்டிட்டு சனாதன தர்மத்தை பற்றி இழுப்போம் பேசுவோம்னு சொல்லி ஏற்கனவே தமிழ்நாட்டில் நீங்கள் எதிரியை சம்பாதிச்சிருக்கீங்க. இப்போ மலேசியாவுக்கு எங்களையே எதிரியை சம்பாதிக்காதீங்க சொல்லி அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர. இன்று நம்முடைய மாரியம்மன் கோயில் தேவஸ்தான தலைவர் அவர்கள் சனாதன தர்மத்தை பற்றி மிக அழகாக நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இது போதுமான விளக்கம். அதில் ஒரு அடி சொன்னார் பாருங்க, என் மதம் சம்மதம் சொல்கிறதை விட என் மதம் சண்மதம் என்று சொல்வதை கற்றுக்கணும். காரணம், இந்து மதம் 6 வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டது. விநாயகர், சிவன், அம்பாள், முருகன், விஷ்ணு, சூரியன் 6 வழிபாடுகள் தான் சண்மதம். ஆனால் நம்ம காலப்போக்கில் எம்மதமும் சம்மதம் சொல்லி இன்றைய சனாதனத்தை ஒழிக்கிற அளவுக்கு பேசுவதை கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கின்றது. அதற்கு மலேசியாவிலே நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து எங்களுடைய தலைவர், தேவஸ்தான தலைவர் அவர்கள் இந்த சனாதன தர்மத்துக்கு ரொம்ப அற்புதமாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். சனாதனம் என்பது ரொம்ப ரொம்ப பழமையானது. அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை நாம் எல்லோரும் பின்பற்ற வேண்டும். இது இங்கே மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கின்ற இந்துக்கள் இந்த சனாதனத்தை பற்றி நன்கு தெரிந்து கொள்வதற்கான விளக்கங்கள் மலேசியாவிலிருந்து நாங்கள் கொடுப்பதை நினைக்கின்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர. இன்றைக்கு இந்த பத்துமலை திருத்தலத்தில் பல ஆன்மீக இயக்கங்கள் ஸ்ரீ மகாமணி தேவஸ்தானம் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா அவருடைய ஏற்பாட்டில் அனைவரும் கூடியிருக்கின்றோம். முக்கியமாக இந்த எதற்காக சொன்னோம்னாக்க இந்த சனாதன தர்மம் நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோம். சனாதன தர்மம் என்று அழிப்பதற்காக, முடிப்பதற்காக. சமஸ்கிருதத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, தர்மாம்சு சாட்சாத் பகவத் பிரணீத்தம் அப்படின்றது. அதாவது நம்ம இந்த சனாதன தர்மமானது வந்து இறைவனால் படைக்கப்பட்டுள்ளது. எப்படி இறைவனுக்கு வந்து ஆரம்பமும் முடிவு கிடையாதோ, அதே போல் இந்த சனாதன தர்மம் சொல்லக்கூடியது, இந்து தர்மம் சொல்லக்கூடியது, அதுக்கு வந்து ஆதிமும் கிடையாது, முடிவும் கிடையாது. நிரந்தரமான ஒரு மதம். ஏன்னு சொன்னோம்னாக்கா சனாதனம், தர்மம். சனாதனம் சொன்ன பொழுது நிரந்தரமானது, அழிவு கிடையாது, அழிவற்றது, நிரந்தரம். அப்புறம் தர்மம் சொல்லக்கூடியது வந்து அதோடைய கடமைகள். தர்மத்தை வேத பிரகாரமாக நம்ம செய்யக்கூடிய கடமைகள். நம்முடைய இந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கர்மங்கள் பேசப்பட்டிருக்கு, மறுபிரிவை பற்றி பேசப்பட்டிருக்கு. இதெல்லாம் வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால் இது யாராலும் அழிக்க முடியாது. அதனால் அனைவரும் இந்து சமய இயக்கங்கள் மலேசியாவில் இருக்கின்றன, இங்கே கொண்டு வருகின்றன. நாம் வந்து இது வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளுடைய சமயத்தை நம்ம தான் பாதுகாக்க வேண்டும். சனாதன தர்மத்தை அழிக்கவே முடியாது, இந்து சமயத்தை அழிக்கவே முடியாது, இது நிச்சயம். ஏனென்றால் இறைவன் நிரந்தரம், அவருடைய ஆசீர்வாதத்தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம், ஹரே கிருஷ்ணன்.